கேட்க போறதில்ல. அந்த புதையல் பெட்டியை திறக்கிறதுக்கான சாவியை தேடி போறதுல எல்லாரும் உறுதியா இருக்கீங்க, அப்படிதானே? ஆமா அங்கிள், அதுக்காக தானே இவ்ளோ சிரமப்பட்டு இத்தனை தூரம் வந்திருக்கோம். எப்படியாவது நாங்க கண்டிப்பா சாவியை தேடி பிடிச்சி எடுத்தாகணும். மந்திரக்குச்சி சொன்ன மாதிரி அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு வந்தா ஏதோ வழி கிடைக்கும்னு தான் வந்தோம். ஆனா அங்க உங்க பிரச்சனைக்கு தான் வழி கிடைச்சதே தவிர எங்க பயணத்துக்கு வழியே கிடைக்கல. இல்ல கௌதம், எப்படி ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு விருட்சமோ அதே போல ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு தொடக்கம்தான். எங்க பிரச்சனையோட முடிவு கண்டிப்பா உங்க நல்ல முயற்சியோட தொடக்கமா இருக்கும். அதெல்லாம் சரி ஆண்டி. இப்போ நாங்க இருட்டு ரூம்ல குருடன்களா சேர்ந்து கருப்பு புனி தேடுற மாதிரி நாங்க அந்த கபால குளத்தை தேடிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஏதாவது குளம் குட்டை இருந்தா சொல்லுங்க, நாங்க அதை நோக்கி போறோம். நீங்க சொல்ற மாதிரி ஊர் எல்லையில இருக்கிற பாலுங்கிணத்தை தாண்டி காட்டுக்குள்ள போனா மாயவனன்னு ஒரு மர்மக்காடு வரும். ஒருவேளை நீங்க தேடுற கபால குளம் அங்க இருந்தாலும் இருக்கும். ஆனா அது ரொம்ப ஆபத்தான இடமாச்சே. அங்க போனவங்க இதுவரைக்கும் யாரும் உயிரோட திரும்பி வந்ததே இல்லை. தயவு செஞ்சு நீங்க அங்க போக வேண்டாம். எப்படி அங்கிள், வழியை சொல்லிட்டு போக வேண்டானா எப்படி? இல்ல பாலு, நான் உங்க நல்லது. இல்ல அங்கிள், எந்த ஆபத்தையும் சமாளிக்கிற சக்தி எங்க கிட்ட இருக்கு. நீங்க சொல்ற அந்த மாயவனம் எங்களுக்கு மர்ம வனமா இருக்காது. நாங்க மாயவனத்துக்கு புறப்படுறோம். கௌரி, ஆபத்துன்னு தெரிஞ்சும் ஆர்வத்துல போற உங்களை எப்படிமா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப முடியும்? ஐயோ ஆண்டி, இவனே எங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து. இவனையே நாங்க கூட வச்சிருக்கும் போது இவனை விட ஒரு பெரிய ஆபத்து எங்களுக்கு எப்படி வரும்? ஏய், நீ ஏன் ஒரு சுனாமி, நீ இதை பேசுறியா? அடங்கு. இத பாருமா, பாலு கொஞ்சம் ஆர்வ கோளாறு தவிர ஆபத்தானவன் இல்ல. ஆமா, பாலு கண்ணம்மா என் உடம்ப விட்டு போகணுங்கிறதுக்காக ஆர்வத்துல அவளை அடிக்கிறதா நினைச்சிட்டு சவுக்கால என்ன பின்னி எடுத்துட்டான். இன்னும் கூட வலிக்குது. சாரி ஆண்டி. பாலு கை கொடு, கை கொடு. தேங்க்ஸ் தேங்க்ஸ். பரவாயில்லப்பா, என்னால முடியாத நீ பண்ணிட்டிய. இல்ல கங்கா? கண்ணுமா கண்ணுமா. இல்ல இல்ல ஏன் கங்கா? ஆமா அங்கிள், இப்பதான் இவங்களை பாக்குறப்போ மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா கௌரி, இது நீங்க எனக்கு கொடுத்த புனர்ஜென்மம். இது எங்க உயிர் உள்ள வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். உங்க பயணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு நாள் உங்க அப்பா அம்மாவோட விருந்தாளிகளா இங்க வந்து தங்கிட்டு போனோம். வருவீங்களா? சரி ஆண்டி, கண்டிப்பா வருவோம். வரோம் அங்கிள், வரோம். பாய் ஆண்டி. பாய் அங்கிள், பாய். பாய் அங்கிள், பாய் ஆண்டி, பாய் கண்ணா. பாய் பாய் அங்கிள். பாய் ஆண்டி. பாய் கண்ணா. அபூர்வ ஓலைச்சுவடி இருக்கிற ஊர்கள்ல எல்லாம் ஒரு தெய்வீகம் தெரியுது. ஆனா அத பாதுகாத்து வச்சிருக்கிற வம்சாவளிகள் மட்டும் நாம போறப்ப ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிருக்காங்க. அதான் எதனாலன்னு எனக்கு புரியல. ஒருவேளை விதி எனக்கு விரிக்கிற வலையில அவங்களும் மாட்டிக்கிறாங்களோ? யாருக்கு தெரியும்? எல்லா காலத்தோட கைங்கரியம். சரி, ஜோதிட வித்வான் உடையப்பா விட்ட விசாரிப்போம்.
ஐயா, ஆ? இங்க ஜோதிட வித்வான் உடையப்பா வீடு எங்க இருக்கு? என்னப்பா விஷயம்? நான் ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்கணுங்க. ம், தம்பி எங்க இருந்து வரீங்க? பாண்டிவனமா? இல்லைங்க, சென்னையிலேருந்து வரேன். சென்னைன்னா கீழ்பாக்கமா? இல்லைங்க, வளசரவாக்கம். ஏன் தம்பி, கண்டிப்பா அவரை பார்த்தே ஆகணுமா? ஆமாங்க. கஷ்டம் தம்பி, நீ தேடி வந்த உடையப்பா செத்து போய் 1 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்றிய தம்பி. ஐயா, நீங்க நிஜமாவா சொல்றீங்க? உயிரோட இருக்கிற மனுஷனை செத்து போயிட்டாருன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இல்லைங்க ஐயா, என்னால நம்ப முடியல. என் கோவத்தை கிளப்பாத, நான் ஒரு மாதிரியான ஆளு. கிளம்பு, முதல்ல கிளம்பு. வந்துட்டானுங்க. இந்த ஆளு என்ன இப்படி சொல்றாரு? செத்தவர்கிட்ட 3வது சுவடி இருக்குதுன்னு 2வது சுவடி எப்படி போய் சொல்லும்? கடைக்காரன் போய் சொல்றானா? வேற யார்கிட்டயாவது போய் கேட்டு பாப்போம். ஐயா, இங்க ஜோதிட வித்வான் உடையப்பா வீடு. ஓஹோ, பூட்டி கிடக்கிற வித்வானோட பெரிய வீட்டை விலைக்கு வாங்க வந்திருக்கீங்களாக்கும்? பையில என்ன பணமா? எவ்வளவு கொண்டு வந்திருக்க? நிறைய கொண்டு வந்திருக்கியா? அவங்க குடும்பம் வழி வழியா வாழ்ந்த வீடு, விலை கொஞ்சம். ஐயா, நான் அவரோட வீட்டை விலைக்கு வாங்க வரலையா, அவரை தான் பார்க்க வந்தேன். இத முதல்ல சொல்லக்கூடாதா? இங்க பாரு, இப்படி நேரா போனேன்னா அங்க ஒரு ஆலமரம் வரும். ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்கும். அங்க போய். ஐயா, என்னையா சொல்றீங்க? பின்ன என்ன, செத்து போனவரை பார்க்கணும்னு கேட்டா சுடுகாட்டை காட்டாம வேற என்னத்தை காட்ட முடியும்? ஐயா, வித்வானோட குடும்பம். வித்வான் செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க சம்சாரம் வடிவு மகன் வளவனை கூட்டிட்டு அவங்க அப்பா வீட்லயே போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ நீ அவங்கள பார்க்கணும்னா இதே வழியில போனா 3வது தெருவுல 7வது வீடு போ. நன்றிங்க. ஆ. ஆக உடையப்பா செத்தது உண்மையாதான் இருக்கும் போல இருக்கு. இப்ப ஓலைச்சுவடிக்கு என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே. ஐயோ, தலையே வெடிச்சிடும் போல இருக்கே. குரு ஏன் இப்படி திடீர்னு சிரிக்கிறாரு? ரொம்ப அதிகமா மந்திரம் உச்சாடனம் பண்ணி மர கழண்டு போச்சோ? எனக்கு வயிறு வலிக்குதுடா. வயிற்று வலியாலியா சிரிக்கிறீங்க? ஆச்சரியமா இருக்குது குருவே. முட்டாள், நான் சந்தோஷத்துல குலுங்கி குலுங்கி சிரிச்சதுனால வயிறு வலிக்குதுடா. ஓ, அப்படியா? இப்படி சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன குருவே சந்தோஷம்? பின்னடா, பூலோகத்துக்கு போகாம மூசாவே 3வது சூடி எடுக்காம தடுத்தா ஏண்டா சந்தோஷம் வராது? இயற்கையே என் பக்கம் இருக்குடா மங்கி. சங்கரம்பட்டி உடையப்பாவை சந்திக்க போன மூசாவை இங்க உட்காந்துக்கிட்டே எப்படி தடுத்தீங்க? அதுதான் சொன்னேனடா, இயற்கை என் பக்கம் இருக்குன்னு. மங்கி, மூசா 2வது சூடி படிக்கும் போது 3வது சூடி வச்சிருக்கிற சங்கரம்பட்டி உடையப்பா பத்தி படிச்சா. அந்த சங்கரம்பட்டி உடையப்பா சத்து 1 வருஷமாச்சான். ஒடையப்பாவே இல்லாத போது அவன் கிட்ட இருக்குதுன்னு நம்புற அந்த 3வது சுவடியை மூசா எப்படி கைப்பற்றுவான்? உடையப்பா தானே செத்து போனாரு, சுவடியுமா செத்து போகும்? படையா, ஒடையப்பா உயிரோடு இருந்து சுவடியை மனமுகுந்து கொடுத்தால்தான் மூசாவாலே அதை படிக்க முடியும். இது விதி. ஆஹா, இப்பதான் தெளிவா புரியுது. மூசா எக்காரணத்தை கொண்டும் செத்து போனவனை உயிரோட கொண்டு வரவும் முடியாது, சுவடிய வாங்கவும் முடியாது. எப்படி குருவே, போட்டியில கலந்துக்காமலே முதல் பரிசையே தட்டிட்டு போறீங்க? உங்களுக்கு எங்கேயோ உடம்புல மச்சம் இருக்குது. முட்டாள், எனக்கு மச்சத்திலேயே தான் உடம்பே இருக்குடா. இனி மூசாவாலே அலாவுதீனை விடுவிக்கவே முடியாது. இனி அலாவுதீன் ஆயுள் முழுவதும் எனக்கே அடிமை. இனி நான் தான் இந்த பூதலோகத்தின் நிரந்தர சக்கரவர்த்தி.
மாயவனமா இல்ல காயவனமா? நடந்து நடந்து காலெல்லாம் புண்ணாய் போச்சு. பப்பப்பப்பா. மெதுவா நடந்து வரதுக்காக இந்த குண்டை ஏதாவது சாக்கு பக்கு சொல்லிட்டே வருவான். நான் முன்னாடி போறேன்ப்பா. போடா போ. நீ எதுக்கு போனோம்? காத்தே உன்னை தானா தள்ளிட்டு போகும். போ போ. டேய் பாலு கண்ணா, என்ன? எனக்கு கொஞ்சம் தூரம் உப்பு மூட்டை தூக்கிட்டு வரியாடா? அடி செருப்பால. நானே நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்கேன். உனக்கு என்ன உப்பு மூட்டை கேக்குதா? பொடி புளி மூட்டை. டேய் உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன்டா. போ போ. என்னது இந்த காடு எல்லா காடு போல தானே இருக்கு. இது எதுக்கு மாயவனம் மர்மவனம்ல பேசிட்டு இருக்காங்க? இங்க என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்கோ? ச்சே, சரி இங்க என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். கௌதம் நில்லுடா, நானும் உன் கூட வரேன். உனக்காகலாம் நிக்க முடியாது, வேணா ஓடி வா. கௌதம் கௌதம் எங்கடா போன? கௌதம், கௌரி, பாலு சீக்கிரம் ஓடி வாங்க. கௌதம் மறந்துட்டான். கௌதம், சந்தியா, கௌதம், சந்தியா. சும்மா நடிக்காத. நீ தானே உங்களை மந்திரம் போட்டு மறைய வச்ச. என்னது என்னது? நான் மதுரை போட்டு அவங்கள மறைய வச்சேனா? ஆமா, நீ தான் மறைய வச்ச. இந்த காட்டுல என்ன தனியா தவிக்க விட்டு இப்போ நீயும் மறையலாங்கிறது தானே உன் ஐடியா. முட்டாள்தனமா பேசாத. நாங்க ஏன் உன்னை தனியா தவிக்க விடணும்? ஒன்ன போல எங்களுக்கு கூட குறுக்கு புத்தி கிடையாது. என்ன? இத பாரு, இந்த மாயவனத்துல ஏதோ மர்மம் இருக்குன்னு அந்த கந்தசாமி அங்கிள் சொன்னார்ல, அந்த மர்மம் தான் அவங்க எல்லாரையும் மறைய வச்சிருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. நான் நம்பவே மாட்டேன். ஐயோ குண்டா, சூழ்நிலை புரியாம நீயும் சேர்ந்து ஏன்டா என் கழுத்தை அறுக்குற? நான் சொல்றத உண்மை, தயவு செஞ்சு என்ன நம்பு. முடியாது, நானும் போவேன். நான் மட்டும் மறையில மவளை நீ காலி. டேய் பாலு போகாதடா. டேய் பாலு போகாத. டேய் பாலு நில்லு, நில்லுடா. டேய் பாலு போகாத, நில்லு. யாரு யார் நீ? அவங்க மூணு பேரும் எங்க? ஏ பெண்ணே, யாரை கேட்டு நீ இந்த மாயவனத்திற்குள் நுழைந்தாய்? முதலில் அதை சொல். இது என்ன உங்க அப்பா வீடு சொத்தா? ஒன்ன கேட்டு உள்ள நுழையறதுக்கு? முகத்தை கூட காட்டாத கோழைங்களுக்குலாம் பயப்படுறவ இந்த கௌரி கிடையாது. ஒழுங்கா அவங்க மூணு பேரையும் விட்டுரு, இல்ல நடக்கிறதே வேற. ஏய் பேண்ட் போட்ட பாப்பா, என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? நான் யார் என்பதை இப்பொழுது காட்டுகிறேன். ஏ அமானுஷி அரக்கனே, உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது. நீ அபகரித்த கௌதம், சந்தியா, பாலுவை நான் மீட்கப் போகிறேன். என் சக்தியை நீ இப்போது பார். பயப்படாதீர்கள் சிறுவர்களே, உங்கள் சக்தியை சோதிக்கவே நான் இப்படி செய்தேன். ஆளாளுக்கு நல்லா சோதிக்கிறாங்கப்பா. டே பாலு, குறுக்க பேசாத. நீங்க யாரு? நீங்க எதுக்கு எங்களை சோதிக்கணும்? என் பெயர் தேவதத்தன். நான் ஓர் தேவலோக யாத்ரிகன். என் யாத்திரையின் பொருட்டு நான் இங்கே பூமிக்கு வந்தபோது இரு பேய்கள் என் மோதிரத்தையும் செருப்பையும் அபகரித்துக் கொண்டு போய்விட்டன. மோதிரத்தையும் செருப்பையும் அணிந்து போனால்தான் நான் தேவலோகம் போக முடியும். அதனால் அவைகள் இல்லாமல் நான் இங்கே சிறைப்பட்டு கிடக்கின்றேன்.
இங்கே வருபவர்களை எல்லாம் பேய்களிடம் இருந்து மோதிரத்தையும் செருப்பையும் மீட்டுக் கொடுக்கும் சக்தி படைத்தவர்கள் தானா என சோதிப்பதே என் வேலை. சோதிப்பது உன் வேலை சரி, உனக்கு ஹெல்ப் பண்றது தான் எங்க வேலையா? ஏயா, எங்க பிரச்சனையை எங்களால தீர்க்கவே வழி தெரியல, இதுல உன் பிரச்சனையை வேற நாங்க தோல்ல தூக்கிட்டாலேனுமா? கௌரி, இது வேணாம். ஃபாரின் போனவன் பாஸ்போர்ட் தொலைச்ச கதை இது. இதுல நம்ம தலையிட வேணாம். புறப்படு. பாலு, உன்னோட கோவம் எனக்கு புரியுது, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவர் கதையை முழுசா சொல்லி முடிக்கட்டும். உங்கள் சக்தியை பார்க்கும் பொழுது உங்களால் என் பொருட்களை மீட்டுத் தர முடியும் என்று தெரிகிறது. தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள்.